தளபதி டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் தளபதியோட படத்தோட அறிவிப்பு வந்துச்சு. ஜனநாயகம் நீங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. செம்ம டைட்டில். இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு கரண்ட் ட்ரெண்டிங்கான டைட்டில். அவரோட கடைசி படத்துக்கு தேவையான டைட்டில், அரசியல் என்ட்ரிக்கு தேவையான டைட்டில். அதோட முக்கியம் அந்த செகண்ட் போஸ்டர் சவுத் எடுத்து அடிக்கிற மாதிரி, அது எம்ஜிஆர் பாணியில் நான் ஆகிட்டால் அந்த பாட்டு வர லைன் வருமா. ஸோ டிஎம்கேக்கு கண்டிப்பாக சவுக்கடி இருக்குது, எந்த மாற்று கருத்து இல்லை. 26 கண்டிப்பாக தளபதி சிஎம் ஆறாரு. சிஎம் ஆறாரோ ஆலியோ அட்லீஸ்ட் ஒரு 80 எம்எல்ஏனாத்தையும் அடிக்கிறோம், அடி தம்சம் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று போகிறோம். எம்ஜிஆர் பாணியில் விஜய் எப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அசிஸ்டண்ட் ஒரு பொண்ணு பேச போகிறாங்க. ஸோ கேளுங்க. அப்படியே பேட்டா போகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, பாய். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயின் கடைசி பட போஸ்டர்கள் வெளியாகியுள்ளன. படத்திற்கு வைக்கப்பட்ட பெயரும் சரி, வெளியான போஸ்டர்களும் சரி, சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றன. இதில் இரண்டாவதாக வெளியான போஸ்டரில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பாணியில் விஜய் சாட்டையை சுழற்றுவதும் நான் ஆணையிட்டால் என்ற பாடல் வரியும் இடம்பெற்றுள்ளன. ஆக கடைசி படத்தில் விஜய் சொல்ல வருவது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக மிளிரும் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் கட்சி தொடங்கினார். தமிழ் சினிமா வரலாற்றிலும் சரி, தமிழக அரசியல் வரலாற்றிலும் சரி, விஜய் தனக்கு முன்னோடியாக பார்ப்பது எம்ஜிஆரைத்தான். ஆம், இதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். என்னதான் தனது சீனியர் நடிகரான ரஜினிகாந்தை சில படங்களில் சிலாகித்து பேசினாலும் வழிகாட்டியாக காட்டிக் கொண்டது எம்ஜிஆரைதான். வசீகரா படத்தில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக விஜய் நடித்திருப்பார். அதேபோல் விஜயை அடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு சென்ற மெர்சல் படத்தில் எம்ஜிஆர் படம் ஓடிக்கொண்டிருக்கும் தியேட்டரில் அவருக்கு முன்னால் என்ட்ரி கொடுத்து வில்லன்களை அதகலம் செய்யும் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். படங்களில் மட்டுமல்லாது படத்தின் இசை வெளியீட்டு விழா மேடைகளிலும் எம்ஜிஆரை பலமுறை சிலாகித்து பேசியுள்ளார் விஜய். சர்க்கார் பட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய போது எதிரியாயிருந்தாலும் மதிக்கும் பண்பு என்று கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த மரியாதையை குறிப்பிட்டு பேசியிருப்பார். லியோ பட வெற்றி விழாவில் பேசிய போது எம்ஜிஆரின் காலத்தில் யாருக்கு உதவி கிடைத்தாலும் அவர்கள் எம்ஜிஆருக்கு நன்றி சொல்வார்கள். அந்த அளவுக்கு உதவிகளை எம்ஜிஆர் செய்துள்ளார். அதேபோல் எனக்கும் ஒரு ஆசை, எதிர்காலத்தில் எங்கு நல்ல விஷயம் நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் செஞ்சதா இருக்கணும், அப்படி ஒரு பெயர் எடுக்கணும் என்று தனது விருப்பத்தை கூறினார் விஜய். அப்போது 2026 ஆண்டு குறித்து என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று விஜய் கேட்க, கப்பு முக்கியம் பிகிலு என்று தனது படவசனத்தோடு ஒப்பிட்டு அரசியல் வருகையை மறைமுகமாக குறிப்பிட்டார். தமிழ் சினிமாவில் திரைத்துறையில் இருந்து அரசியல் கட்சி துவங்கி அதில் வெற்றிகரமாக வீறுநடை போட்ட முதல் நபர் என்றால் அது எம்ஜிஆர் தான். 1977 ஆண்டு அவர் ஆட்சியை பிடித்த பிறகு அவரது இறப்பு வரையிலும் எதிர்க்கட்சி வரிசையில்தான் அமர்ந்திருந்தது திமுக. துவக்கத்தில் காங்கிரஸ், பிறகு திமுக என்று இரு கட்சிகளில் பயணித்த எம்ஜிஆர் 1972 ஆண்டு வெளியேற்றப்பட்ட போது கட்சி துவங்கி 4 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தார். அவரது பாதையில் ஜெயலலிதா ஆட்சியை பிடித்தாலும் அடித்தளம் போட்டவர் எம்ஜிஆர் தான். அந்த வரிசையில் முயன்று பார்த்த விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை தொட்டு பார்த்தார். பிறகு கட்சி தொடங்கிய நடிகர் கமல்ஹாசன் யாரை எதிர்த்தாரோ அவர்களுடனேயே நட்பு பாராட்டுகிறார். இப்படியான சூழலில்தான் இந்த தலைமுறையின் ட்ரெண்ட் செட்டர் நடிகராக மிளிரும் விஜய் அரசியல் களத்தில் குதித்து ஆழம் பார்க்க முயன்று வருகிறார். அதன்படி அவர் வைக்கும் இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல். 1992 ஆண்டு நாளைய தீர்ப்பில் அறிமுகமாகி 2025 வரையிலும் 69 படங்களில் நடித்துள்ள விஜய் கடந்த 15 ஆண்டுகால பயணத்தில் பல இடங்களில் அரசியல் பேசியுள்ளார். அது படத்திலாகட்டும், படத்தின் இசை வெளியீட்டு விழாவாகட்டும், தலைவா, டைம் டு லீடில் துவங்கி சர்க்கார் வரை பல படங்களில் அரசியல் பேசியதால் பல சிக்கல்களையும் எதிர்கொண்டிருக்கிறார் விஜய். கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் நடந்து முடிந்த மாநாட்டிலும் கூத்தாடி என்று தன்னை நோக்கி வரும் விமர்சனத்திற்கு
உருக்கமாக பதிலடி கொடுத்த விஜய் எம்ஜிஆரையும் என்டிஆரையும் கூத்தாடி என்றுதான் கூப்பாடு போட்டார்கள். ஆனால் அவர்கள்தான் கடைசி வரை மக்களின் மனங்களை வென்ற மகத்தான தலைவர்களாக இருக்கின்றனர் என்று சிலாகித்தார். சமீபத்தில் வந்த எம்ஜிஆரின் பிறந்த நாளில் கூட அவரை சிலாகித்து பிறந்த நாள் வணக்கம் என்று எழுதியிருந்தார் விஜய். இத்தனை தூரம் எம்ஜிஆரை தனது முன்னோடியாக பார்த்து வரும் விஜய் அவரது பாணியிலேயே அரசியலில் கோலோச்சவும் முயன்று வருகிறார். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று இருந்தால் சரிவராது என்று நினைத்து திரைத்துறைக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்தவர் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட கடைசி படத்தில் நடித்து வருகிறார். இப்படம் வரும் தீபாவளி அல்லது 2026ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் என்று தெரிகிறது. நடிகராக இருந்த போதே விஜயின் படத்தில் அரசியல் நெடி தெரியும். அரசியல் கட்சி துவங்கிவிட்ட பிறகு இல்லாமலா இருக்கும்? ஆம், கடைசி படத்திற்கு ஜனநாயகன் என்று தலைப்பு வைத்துள்ளனர். மாஸ்டர் படத்தில் நெய்வேலியில் மக்கள் ஆதரவோடு எடுத்த செல்ஃபியை ரீக்ரியேட் செய்து ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து வெளியான செகண்ட் லுக்கில் எம்ஜிஆரின் எங்க வீட்டு பிள்ளை படத்தின் நான் ஆணையிட்டால் பாடல் வரி இடம்பெற்றுள்ளது. அதில் எம்ஜிஆர் பாணியில் விஜய் சாட்டையை சுழற்றுகிறார். ஆக கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்று தனது எதிரிகளை ஏற்கனவே கை காட்டிவிட்ட விஜய் நான் ஆணையிட்டால் என்று குறிப்பிடும் வகையில் கடைசி படத்தை அரசியல் படமாக தேர்வு செய்து நடித்து வருவதாகவே தெரிகிறது. இந்த 2 போஸ்டர்களும் சோசியல் மீடியாவை அதிர வைத்துள்ளன. எம்ஜிஆரை போல விஜய் ஆட்சியை பிடிப்பாரா என்று இப்போது சொல்ல முடியாது. ஆனால் படத்தில் அரசியல் தூக்கலாகவே இருக்கும் என்பதை மட்டும் உறுதியாக சொல்லலாம்.